சிசிலி ட்ரீட்ஸ் ராபியா சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேங்க. இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்க வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இஃப்தார் ஸ்பெஷல் தாங்க. இந்த இஃப்தார் ஸ்பெஷல் வந்து நல்லா க்ரீமியாட்டு வயிற்றுக்கு நல்லா குளுமையாட்டு சாப்பிடக்கூடிய ஒரு ஃப்ரூட் சாலட் தான் செஞ்சுருக்கேன். இந்த ஃப்ரூட் சாலட் எதில் செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள். நம்ம இதில் நான் வந்து கஸ்டர்ட் பவுட்ரு அப்புறம் வந்து மில்க் எல்லாமே சேர்க்காம இந்த ஃப்ரூட் சாலட் வந்து செஞ்சுருக்கேன். இதில் செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாகவும் நல்லா சாப்பிட்றதுக்கும் நல்லாவும் இருக்குது. அதுமாதிரி பிள்ளைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க நம்ம இப்போ இது எப்படி செய்கிறது சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம இதுக்கு நான் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்திருக்கேன். அடுத்து பழங்கள் எல்லா விதமான பழங்களும் எடுத்துக்கோங்க. ஆப்பிள், ஆரஞ்சு, மாதுளை, கருப்பு திராட்சை, க்ரீன் திராட்சை, அப்புறம் வாழைப்பழம். நான் இந்த மாதிரி பழங்கள் மொத்தம் எடுத்திருக்கேன். சப்போட்டா கூட சேர்த்துக்கலாம். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா, ஒரு 400 கிராம் ஃப்ரெஷ் க்ரீம் வந்து இந்த பாத்திரத்தில் வந்து ஊற்றிக்கிறேன். இதில் நான் என்ன பழங்க எவ்வளோ அளவுன்ட்டு அதுவும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ 400 கிராம் ஃப்ரெஷ் க்ரீம் ஊற்றிட்டு நம்ம பீட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, பீட்ரு வச்சு அதை மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இந்த ஃப்ரெஷ் க்ரீமை வந்து நல்லா பீட் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அந்த அந்த சாலட் வந்து நல்லாயிருக்கும். அதேமாதிரி இதில் வந்து ஐஸ்கிரீமும் சேர்க்கணும். அதேமாதிரி இதோடைய இன்னொரு ஐஸ்கிரீமும் நான் இதில் வந்து செஞ்சுருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் தெரியும். இப்போ இது நல்லா நான் வந்து பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம இது வந்து நம்ம வந்து ஃப்ளேவர் கூட நம்ம இதுக்கு கொடுக்கலாம். ஆனால் நான் வந்து எந்த ஃப்ளேவரும் இதுக்கு வந்து நான் கொடுக்கல. இப்போ இது நல்லா பீட் பண்ணி எடுத்துட்டு இப்போ இதில் நான் மில்க் மேடு வந்து சேர்த்துருக்கேன். மில்க் மேடு எவ்வளோ சேர்த்துக்கிறேன் அப்படின்னா, ஒரு 1/2 கப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு இனிப்பு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதில் வந்து சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். இது வந்து மில்க் மேடு சேர்க்குறதுனால க்ரீமியாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால் மில்க் மேடு இருந்தால் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா ஒயிட் சுகர் வந்து சேர்த்துக்கோங்க. ஒயிட் சுகரும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம மில்க் மேடு சேர்த்தாச்சு. மில்க் மேடு சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து பழங்கள் எவ்வளோ சேர்க்குறேன் அப்படின்ட்டு நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். நான் பழங்கள் எல்லாமேட்டு எல்லா பழத்துலேருந்து ஒன்று அதாவது நான் என்னென்ன பழம் சேர்த்துருக்கேன்னு சொல்லிடுறேன். ஒரு மாதுளப்பழம் பெருசாட்டு, ஒரு ஆப்பிள் பழம் நல்ல பெரிய பழமாட்டு, அப்புறம் வந்து 100 கிராம் பச்சை திராட்சை, 100 கிராம் பிளாக் திராட்சை, அடுத்து 4 வாழைப்பழம், அப்புறம் ஒரு ஆரஞ்சு பழம். ஆரஞ்சு கலரில் இருக்கும்ல அந்த ஆரஞ்சு பழம் சேர்த்துக்காங்க. ஏன்னா ஆரஞ்சு பழம் விரும்பாதவங்க தவிர்த்துடுங்க, வேண்டாம். நான் வந்து ஆரஞ்சு பழம் வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு பார்க்க நல்லா இருக்குங்கிறதுக்காண்டி ஒரு ஆரஞ்சு பழம் வந்து நான் வந்து சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த க்ரீம் தகுந்த மாதிரி பழம் இது எல்லாமே கரெக்டாக இருக்கும். இந்த அளவு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இது வந்து ஒரு பவுலில் நான் எடுத்து தனியாக கொஞ்சம் வச்சுக்கிறேன். வச்சுட்டு இப்போ இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம ஐஸ்கிரீம் இதிலே எப்படி செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் பவுலில் எடுத்து வச்சுக்கிறேன். எடுத்து வச்சுட்டு இப்போ அடுத்து நம்ம இதுக்கு ஐஸ்கிரீம் எப்படி செய்கிறது சொல்லிட்டு பார்த்துடலாம். இதிலே ஐஸ்கிரீம் செய்கிறது, இந்த ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு வந்து நீங்கள் வந்து ஆரஞ்சு பழத்தை வந்து தவிர்த்துடுங்க, வேண்டாம். ஏன்னா நம்ம அந்த ஆரஞ்சு பழம் சாப்பிடும்போது லைட்டு கசப்புத்தன்மை மாதிரி இருக்குது. அதனால் ஆரஞ்சு பழத்தை தவிர்த்துடுங்க. நான் வந்து இதில் சேர்த்துட்டேன். இப்போ இதில் நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் எவ்வளோ ஊற்றிக்கிறேன்னா, 200 கிராம் ஃப்ரெஷ் க்ரீம் நான் வந்து ஊற்றிக்கிறேன். ஊற்றிக்கிட்டு இதையும் நல்லா பீட்ரு வச்சு நல்லா அடிச்சுக்காங்க. நிஜமே சொல்கிறேங்க, இந்த இஃப்தாருக்கு இது நீங்கள் இன்றைக்கி செய்யுங்க. இன்றைக்கி இந்த இஃப்தாருக்கு இன்றைக்கி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பிள்ளைங்க நல்லா இருக்குது. திரும்பவும் இதே தான் செய்ய சொல்லுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த ஃப்ரூட் சாலட். ஃப்ரெஷ் க்ரீம்ஸ் ஃப்ரூட் சாலட் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ நான் பீட்ரு வச்சு நல்லா அடித்து எடுத்துக்கிறேன். இதில் ஒன்று தாங்க நம்ம எக்ஸ்ட்ரா சேர்க்குறோம். என்னென்னா வெனிலா எசன்ஸ் மட்டும் தான் சேர்க்குறோம். வேறு எதுவும் சேர்க்குறதா இல்லை. விப்பிங் க்ரீம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா எங்கிட்ட வந்து விப்பிங் க்ரீம் எங்கள் ஊரில் ஃப்ரெஷ் விப்பிங் க்ரீமா எதுவுமே கிடைக்காது. நாங்கள் வந்து வெளியூர் தான் போகணும். தென்காசியில் போய் தான் வாங்கணும். அப்படியே நான் நேற்று ஃப்ரெஷ் க்ரீம் வாங்கிட்டு வந்தேன். விப்பிங் க்ரீம் கேட்டால் 1 லிட்டர் இருக்குது. எனக்கு வந்து 1 லிட்டர் வந்து செலவே ஆகாது. ஏன்னா நாங்கள் அதெல்லாம் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டோம். இப்போ வெனிலா எசன்ஸ் ஊற்றிக்கிட்டேன். அடுத்து மில்க் மேடும் ஊற்றிக்கிட்டேன். ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க.
வெனிலா எசன்ஸ் ஒரு 1/4 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க போதும். ஏன்னா நம்ம கொஞ்சமாக தான் செய்கிறோம். அதனால இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதுலேயும் நம்ம பழங்களை வந்து சேர்த்துக்கலாம். இதில் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக பழங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. ரொம்ப அந்த க்ரீமுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் க்ரீம் வந்து அதிகமாகவே இருக்கிற மாதிரி, பழம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க. இதுலேயே அதே தான் ஆரஞ்சு, ஆப்பிள், மாதுளை, திராட்சை இந்த மாதிரி சேர்த்துருக்கேன். நான் சொன்ன மாதிரி ஆரஞ்சு பழத்தை மட்டும் தவிர்த்துருங்க, வேண்டாம் ஆரஞ்சு பழம் வந்து. அதாவது ஐஸ்கிரீமுக்கு மட்டும் தவிர்த்துருங்க. இப்போ நம்ம இதை வந்து ஒரு பாயில் பேப்பர் வச்சு மூடிடலாம். இந்த மாதிரி ஒரு பாயில் பேப்பர் இல்லைன்னா என்ன பண்ணுங்கள், ஒரு கண்டெய்னர் வச்சுக்கிறோங்க. ஒரு கண்டெய்னரில் வச்சு அதாவது ஒரு டப்பா வரும் பார்த்தீங்கன்னா, அந்த டப்பாவில் போட்டு நல்லா டைட்டாக மூடி இதை என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு 5 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சுருங்க. நான் என்ன பண்ணேன் அப்படின்னா காலையிலே இதை வந்து செஞ்சுட்டேன். காலையிலே செஞ்சுட்டு இஃப்தாருக்கு சாப்பிட்ற மாதிரி நான் வந்து எடுத்துக்கிட்டேன். நீங்களும் அதே மாதிரி செய்யுங்க. இல்லைன்னா நைட்டு செஞ்சுட்டு சஹரில் சாப்பிட்ற மாதிரி கூட இதை வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஆனால் நம்ம பிள்ளைங்க வந்து அந்த நோன்பு திறந்துட்டு அந்த இஃப்தாரில் சாப்பிட்றதுக்கு எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப விரும்புவாங்க. அதே மாதிரி நான் இதை வந்து ஒரு 5 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கிறேன். அடுத்து இதையும் என்ன செய்கிறேன் அப்படின்னா ஒரு 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வந்து 1 மணி நேரம் ஒரு ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்து வச்சுக்கிறேன். இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இப்போ இது எல்லாத்தையும் இது வச்சுட்டு ஒரு 5 மணி நேரத்துக்கு அப்புறமே நான் வந்து எல்லாத்தையுமே மொத்தமாக எடுத்து பார்க்க போகிறேன். ஏன்னா இது எல்லாமே நான் காலையிலே செஞ்சுட்டேன். இப்போ பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரூட் சேலட் தான் எடுத்திருக்கேன். சேலடில் வந்து நான் என்ன செய்ய போகிறேன்னா ஐஸ்கிரீம். எனக்கு வந்து பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிக்கும். அதுதான் வைக்குவேன். ஆனால் அந்த பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் கூட எங்கள் ஊரில் எனக்கு கிடைக்கல. ஐஸ்கிரீம் 10 ரூபா டப்பா வந்து வாங்கிக்கோங்க, நல்ல பெருசாட்டு. அதை வந்து இந்த சேலட் மேலே 2 பாக்ஸையும் நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம். வச்சுட்டு இதில் மேலே வந்து பிஸ்தா பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது அப்படிங்கிறதுக்காண்டி பிஸ்தா வந்து நான் பொடிசா நறுக்கி தூவியிருக்கேன். இது நீங்கள் விருப்பப்பட்டால் பிஸ்தா எடுத்து இல்லைன்னா பாதாம் எதுனாலும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், பார்க்கவே நல்லாயிருக்கு. அதேமாதிரி சாப்பிட்றதுக்கும் கிரீமியாக அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. இது வந்து நான் வந்து ஃபுல்லாத்துக்கு ஐஸ்கிரீம் வந்து சேர்க்கலை, கொஞ்சத்துக்கு தான் சேர்த்துருக்கேன். இப்போ அடுத்து நம்ம எது எடுத்துருக்கேன்னா ஐஸ்கிரீம் எடுத்துருக்கோம். ஐஸ்கிரீம் எப்படி வந்திருக்குது பாருங்கள், இதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த ஐஸ்கிரீமும் சேலட் ஐஸ்கிரீமும் நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுலேயும் இன்றைக்கே செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து இதுலேயும் நான் என்ன செய்கிறேன்னா கொஞ்சமாக பிஸ்தா, அதாவது ஒரு 2 பிஸ்தாவை பொடி நறுக்குனா கூட ரொம்ப தெரியும். இது மேலே வந்து நல்லா தூவி விட்டுருங்க. இல்லைன்னா உங்கள்கிட்ட பாதாம் இருந்துச்சுன்னா கூட பாதாம் கூட தூவி விட்டுக்கலாம். பார்க்க நல்லா இருக்குங்களா? அதேமாரி சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் திரும்ப திரும்ப அதே தான் சொல்கிறேன். எனக்கு பேச அவ்வளோ தெரியாது. எனக்கு இப்படி தான் பேச தெரியும். தெரிஞ்ச அளவுக்கு பேசுறேன். எதுவும் நினச்சிக்காதீங்க. திரும்ப திரும்ப அதே சொல்கிறாளே அப்படின்னு நினைக்காதீங்க. ஆனால் கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்றைக்கே செஞ்சு பாருங்கள். சூப்பரான இஃப்தார் ஸ்பெஷல் ஃப்ரூட் சேலட் வந்து ரெடி ஆயிடுச்சு. என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே என்னோடய சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமேட்டு ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.